அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு ஒரு தேவாங்க செட்டி பப்பு பில்லலு. பயந்துராதீங்க, அது நம்ம ஊர் தட்டை தான். ஆனால் அவங்க அது இங்கே நம்ம அதுக்கு காரம் ரொம்ப ஸ்பைஸியாக பண்ணுறாங்க. இங்கே தட்டைன்றாங்க, சில பேர் ஓட்டடைன்றாங்க. அதை ஸ்பைஸியாக பண்ணுறாங்க, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு. பட் அது ஸ்பைஸியாக இருக்காது, ஸ்பைசஸே இருக்காது அதில். அது மைல்டாக இருக்கும். முந்திரி போட்டு பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போது இந்த டம்ளரில் ஒரு கப்பு முழு உளுத்தம்பருப்பு, இதை நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்கக்கூடாதுங்க, சும்மா முறுக்குக்கு வறுப்போம்ல அதை மாதிரி வறுத்துக்கணும். கம்மன்னு வாசனை வரும் இல்லைங்க, உளுந்து வறுபடும்போது லைட்டாக வறுத்துக்கணும். இது வறுபடட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சுங்க. அதாவது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ஆனால் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்ல மணம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். தட்டில் கொட்டி ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போது இந்த தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறாங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க, பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இந்த கலரில் இருந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த பப்பு பில்லுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது அரிசி மாவுங்க. நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ஃபேன் காற்றுல உணர வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்துட்டேங்க. கோல மாவு மாதிரி வறுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கோடு விழணும். அந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் வறுத்த உடனே அது உருண்டை கட்டுங்க. அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது உளுத்தம்பருப்பு இப்போ வறுத்தோம் இல்லை, அது மிக்சியில் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க. அது அப்புறம் எள், ஒரு 2 ஸ்பூன் எள், ஒரு 50 கிராம் முந்திரியை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி மாவு பிசையறதுக்கு, அப்புறம் எண்ணெய், ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெயை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போது மாவு கலந்துக்கலாம். இந்த டம்ளருங்க, சின்ன டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால் 4 டம்ளர் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் இந்த தட்டில். அப்படியே அரிசி மாவு அப்படியே பறக்கணுங்க. அந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு வண்டு வராது. நீங்கள் வெளியிலவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலவே வச்சுக்கலாம். எத்தனை நாள் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு முறுக்கு சுட்டுக்கலாம், தட்டை சுட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுங்க. அரிசி மாவு ரேஷன் அரிசி மாவு தான். நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கடை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் சூப்பராக வரும். இப்போது 4 டம்ளர் போட்டிருக்கேங்க. 4க்கு
1 டம்ளர் உளுத்த மாவு. நீங்கள் எந்த டம்ளர் கப்போ மெஷர்மெண்ட்டோ எந்த டம்ளர் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை கப்பில் எடுத்துக்கிட்டாலும். அது கரெக்டாக 4 கப்பு அரிசி மாவுன்னா 1 கப்பு உளுந்த மாவு. உளுத்தம்பருப்பை நல்லா ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துட்டு இதை மிக்சியில் பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் குருணை இருக்கும். ஜலிச்சுட்டு அது இந்த மாவு கூட அப்படியே இருக்குங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை 1 டம்ளர் இதில் போடுறேங்க. போட்டுட்டு இப்போது நல்லா கலந்துக்கலாம். இப்போது ஒடிச்சு வச்ச முந்திரியை போட்டுக்கலாங்க. அப்புறம் எள்ளு அதையும் போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அதை போடுறேன். இது மைல்டாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு கம்மியாக தான் போடணும் இதுக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ கிராண்ட் ஸ்வீட்ஸ்லேயும் இது மாதிரி தட்டை கிடைக்குது, ஸ்ரீனிவாசாலேயும் இது மாதிரி தட்டை கிடைக்குது. இது எங்களோட ஆத்தென்டிக் தட்டைங்க. இதை சாரி கூட கட்டுவாங்க இந்த மாதிரி. அப்போல்லாம் எனக்கெல்லாம் கூட எங்கள் அம்மா இது மாதிரி ஆடி மாதமோ எதுக்கோ சாரி கட்டினாங்க எனக்கு. ஒரு ஸ்டீல் பக்கெட்டில் தான் கட்டினாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் மிக்ஸி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அரைச்சிட்டு வீட்டிலவே வெளியில் தான், முற்றத்தில் தான் அவங்க கட்டை அடுப்பு, அப்போ கேஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. கட்டை அடுப்பு வச்சு இது மாதிரி சாரி கட்டணுன்னா அது மாதிரி தான் செய்வாங்க. எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லோரும் உட்காந்துக்கிட்டு அவங்க 100 200 கூட ஜஸ்ட் லைக் தட்டு செஞ்சுருவாங்க. அவ்வளோதான். இது நல்லா கலந்தாச்சு. இப்போது இந்த காய்ச்சி வச்ச எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா 1 குடிக்கரண்டி எண்ணெய்ங்க இதை ஊற்றிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும், அப்புறம் நம்மள வச்சு கலந்துக்கலாம். சூடாக இருக்குது எண்ணெய். இதுக்கு வெண்ணெய் போட்டு கூட செய்யலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இந்த சூடு ஆறின அப்புறம் நல்லா இந்த எண்ணெய் இந்த மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் பரவணும் இந்த மாவு. இது பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ஹோல்ட் ஆகணும் மாவு. அதுதான் பதம். நீங்கள் எந்த பலகாரம் செஞ்சாலும் அந்த நம்ம ஊற்றுற மாவோ எண்ணெயோ நெய்யோ அது இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கையில் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வந்ததுன்னா நீங்கள் செய்கிற பலகாரம் நல்லா வருங்க. இதை நம்ம இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போது மாவு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாங்க. இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன், அதில் பிசைய வாட்டம் வராது, அதனால் இதில் ஊற்றி பசைஞ்சிக்கிறேங்க. இது எல்லாமே ட்ரை மாவுன்றதால கொஞ்சம் தண்ணி நிறையவே பிடிக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டேன். எனக்கு உப்பு இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு பசைஞ்சிக்கிறேங்க. பாருங்கள், 1 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன்.
இது தண்ணி இழுத்துருங்க, நமக்கு மாவு இறுகிடும். அதனால் நம்ம தட்டுறதுக்கு வசதியாக கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். நம்ம தட்டை தட்டிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருட்டிக்கோங்க மாவை. ஒரு 10 உருண்டையாக உருட்டி மேலே வச்சுக்கோங்க. மற்றது காயாமல் பார்த்துக்கோங்க. மற்ற மாவு அப்படியே தட்டு மூடி வச்சுருங்க. இது பாருங்கள், காயாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 4 தட்டி இருக்கங்க. இந்த இன்னொன்று தட்டிக்கலாம். நம்ம கையாலவே தட்டிக்கலாங்க. உங்களுக்கு கையால் தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பிளாஸ்டிக் 2 பிளாஸ்டிக் ஷீட் நடுவில் எண்ணெய் தடவிட்டு பிளாஸ்டிக் ஷீட் நடுவில் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தாலேயோ டம்ளராலேயோ கூட நீங்கள் தட்டிக்கலாம். அப்புறம் இப்போது அந்த பூரி தட்டுற இது இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் வச்சு தட்டிக்கலாங்க. அதுவும் நல்லா மெலிசாவே வரும். நான் கையால் தாங்க தட்டுறேன். இது ஷேப்பெல்லாம் கரெக்டு ரவுண்டெல்லாம் வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 6 தட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நான் 4 தட்டி வச்சுருக்கேன். இது ஒரு வெள்ளை துணிங்க, வெள்ளை வேஷ்டி தான் இது. இதில் தட்டினீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம இது இழுத்துக்கும் மாவு. ஏன்னா இது வறுத்த மாவுன்றதால நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது கெட்டியாயிடும் ஒரு 5 நிமிஷத்தில். இருந்தால் கூட இந்த துணியில் தட்டினா அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இது வந்து எண்ணெய் இழுக்காமல் நல்லா வருங்க. அதுக்காக தான் இந்த துணியில் தட்டுறது. இப்போ தட்டிட்டேன். இப்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டு ஈஸியாக வந்துடுங்க எடுக்கிறதுக்கு. போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு நல்லா. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ உங்கள் கடாயை பொறுத்து. நிறைய எண்ணெய் ஊற்றுனா நீங்கள் 10 கூட போட்டுக்கலாம் ஒரே டைமில். நான் ஒரு ½ கேஜி 1/2 கேஜி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதனால் இது உப்புங்க, கொஞ்சம் உப்புனா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, 6 போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். நான் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்தவுடனே இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இது பூரி மாதிரி தான் உப்பும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் உப்பாகவும் வரணுன்னா நீங்கள் ஃபோர்க் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்க்கில் லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பாமல் வரும். அதையே நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் ஆகும். இது நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பு, எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை. அதுக்கப்புறம் போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வைங்க, உங்களுக்கு நல்லா வரும். இது உப்பாமல் வரணுன்னா நம்ம இந்த தடவை கொஞ்சம் ஃபோர்க் வச்சு லைட்டாக ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். 1 2 உப்பாது, ஏதோ 1 2 தான் உப்பும். உப்புனா கூட அந்த பகுதி கிறிஸ்பியாக தாங்க இருக்கும், உங்களுக்கு மெத்துனே ஆகாது இது. ஏன்னா எல்லாமே இதில் வறுத்த மாவு, நம்ம எண்ணெயும் ஊற்றிருக்கோம், காய்ச்ச எண்ணெயும் ஊற்றிருக்கோம். அதனால் நல்லா இருக்குங்க, கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த டூர் போகும்போது கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம், நல்லா இருக்கும். இது ஒரு மைல்டு பப்பு பில்லா, இது பேர் பப்பு பில்லலு, பப்பு பில்லலுன்னுவாங்க.
கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை தாங்க மெயினாக நாங்கள் வைப்போம். கிருஷ்ணர் வந்து குழந்தை இல்லை, அவருக்கு ஸ்பைசியெல்லாம் வைக்கக்கூடாதுல்ல. அதனால் நாங்கள் வந்து இது மாதிரி தான் செஞ்சு வைப்போம் தட்டை. இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம். இப்போது சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சிங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடி கிண்ணத்தில் நான் பிளாட்டிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், டிஷ்யூ பேப்பரு. அதில் எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா கூட இதில் நீங்கள் உங்களுக்கு இதுவாகிடும். எண்ணெயெல்லாம் இழுக்காதுங்க. இந்த கலர் வந்து இப்படி தாங்க வரும். லைட் கோல்டன் கலரில் தான் வரும், ரொம்ப செவந்தெல்லாம் வராது. பாருங்க, எடுத்தாச்சு. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 6 தட்டி வச்சுருக்கேங்க. லைட்டாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஃபோர்க்கால் லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உபாது. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் நம்ம கையில் தட்டுறதால ஒரு சில இடத்துல கனமாக வரும் இல்லைங்க. அப்போது நமக்கு வந்து அந்த இடம் தான் உப்பும். ஆனால் உப்புனா கூட அந்த உப்புன போர்ஷன் கூட கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தானே செஞ்சுக்க போகிறோம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட். இப்போது இதை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உப்புல இல்லை. லைட்டாக உப்புது. ஒன்று உப்புல, ஒன்று உப்பு இருக்கு. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு தானே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்புனதும் கரகரப்பாக இருக்கும், நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டி கிறிஸ்பி தேவங்க சட்டி பப்பு பிள்ளலு. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. முந்திரி எல்லாம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த பாருங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைங்களில் கூட கிடைக்கிது இது மாதிரி, ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தி. நம்ம ரேஷன் அரிசியிலவே வீட்டிலவே அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணோம்னா நம்ம ஒரு 15-20 நாளைக்கு ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாங்க. இது மைல்டு டேஸ்ட்டாக இருக்கிறதால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நாங்கள் சாப்பிட்றத விட, நான் சாப்பிட்றத விட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்லுப்பா. சூப்பராக இருக்குக்கா, நல்லா இருக்கு. தட்டை அதுதான் நான் வீடியோ போட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது எதில் செஞ்சீங்க? ரேஷன் பச்சரிசி. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குப்பா, நல்லா டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா? எல்லாம் சூப்பர். அளவு தான் பத்தல, வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு, நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கா? ஸ்வீட், இந்த பிஸ்கெட்ல ஸ்வீட் நல்லா ஈக்குவலா கரெக்டா இருக்கு. எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கு, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. சரிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.